நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நம்ம கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா நீர் என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் கதையின் மூலமாக ஆண்டவரே அநேக காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு கிருபை தாங்க ராஜா. ஏசப்பா, இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நினைவு கூறுகிற ராஜா. சிலுவையில் ஆண்டவரே நீர் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திரே ராஜா. அந்த அன்பை நினைவுகூறும் வண்ணமாக இந்த நாட்களில் நாங்கள் எங்களே ஆண்டவரே எவ்வளோ தூரம் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள் நினைவு கூர்ந்து எங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை எங்களிடத்தில் காணப்படத்தக்க கிருபை தாங்க ராஜா. ஏசப்பா, தாழ்மையோடு காணப்படவும், உண்மையோடு காணப்படவும், பரிசுத்தத்தோடு காணப்படவும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏசப்பா நீர் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்தவர்கள் வாழ்வதற்கு கிருபை தாங்க ராஜா. இந்த நேரம் முழுவதும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. இதில் கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்ளவும் அதன்படி நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரை அடையாளை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. ஆசீர்வதி மன்னத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவை சிலுவை, உன் கழுத்தில் இந்த சிலுவையை தொங்க போட்டிருக்கியே, இதற்காக நீ ஒரு மதிப்பை கொடுக்க கூடாதா? நீ சிலுவை தொங்கினால் நீ கிறிஸ்தவன் சொல்லிட்டு நீ பெயர் பெறுறா. ஆனால் உன் நடத்தை, உன் பேச்சு எல்லாமே வித்தியாசமாக இருக்குதே. ஏன்? உன் கழுத்தில் தொங்கப்படுற சிலுவையை நினைவு கூர்ந்து நீ சாட்சியாக வாழ மாட்டாயா சொல்லிட்டு ஒரு அருமையான போதகர், ஒரு விசுவாசி ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன்னா இது இந்த சம்பவம் இந்த சம்பவம் எப்படி நடந்தது, ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவர் கேட்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் ஒரு போதகர், ஒரு அருமையான போதகர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, இந்த நாட்டில் அதிகமாக என்ன செய்வாராம், ஒவ்வொரு வீடாக போய் என்ன செய்ய ஜெபித்து வருவாராம். அது வீட்டில் அந்த சர்வீஸ் நடத்துகிற மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீடு சந்திப்பு ஊழியம் சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு வீடாக போகும்போது ஒரு நாள் ஒரு வீட்டு பக்கத்தில் போகணுன்னு சொல்லி தீர்மானத்தோடு அங்கே போகிறாரு. அங்கே போகும்போது அந்த 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 மனுஷன் அந்த 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 சந்திக்க போன அந்த சபையாரில் ஒருத்தர் அவர் வீட்டு பக்கத்தில் போயிட்டுருக்குற அங்கே பார்த்தானாக்கோ பயங்கர சண்டை, பயங்கரமாக அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட அவர் அதிகமாக என்ன செய்கிறார், சண்டை போட்டு கொண்டிருக்கிறாரு. இதை பார்த்து இவர் வாயடிச்சிட்டு போயிட்டாரு. ஐயோ, நம்ம சபையில் உள்ள ஒரு மனுஷனா, அதிகமாக அதை ரொம்ப ஒரு விசுவாசியே, அதிகமாக ஜெபிக்கிற மகன், அதிகமாக வேத வாசிக்கிற மகன் இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கேள்விக்குறி. ஏன் இப்படி இவ்வளோ தூரம் ஒரு சாட்சி இல்லாமல், பக்கத்து வீட்டாரு கூட ஏன் இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு, ஒரு சாட்சி இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அந்த போய் கொண்டிருக்கிறாரு. ஆனால் ஒருவேளை இவர் இவ்வளோ சண்டை போடுற, ஒருவேளை இவர் இல்லாமல் இருக்குமோ, வேறு யாராக இருக்கலாமோ அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன செய்கிறாராம், போகிறாராம். ஆனால் அங்கே போனால் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவர் சந்திக்க போகிற அதே ஆள் தான் என்ன பண்ணுறாரு, சந்திக்க போகிற அதே ஆள் தான் இவ்வளவு சண்டை போட்டுக்கொண்டு இருக்கிறாரு. அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட அதிகமாக சண்டை போட்டு கொள்றாரு. இவரை பார்த்துட்டார், போதுகரை பார்த்தோன்னா உடனே ஐயா வாங்க ஐயா, தோத்திரம் ஐயா அப்படி சொல்லி பெரிய கும்பிடு போட்டு, ஐயா வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே அது அப்படி போகும்போது அவன் சொல்கிறான், அந்த சண்டை போட்டேன்டா சொல்கிறான், நீ இன்றைக்கி தப்பிச்சு போயிட்டா, நாளைக்கு பார்க்குறேன், நான் உன்னை விடவே மாட்டேன். அவர் தன்னுடைய
நான் ஒன்று அப்புறம் நான் சரி பார்த்துக்கொள்கிறேன், இப்போ என்னை யார் வந்துட்டாங்க, எங்கள் பாஸ்டர் வந்துட்டாங்க, அதனால் நான் உன்னை நாளைக்கு பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு என்ன போயிட்டாராம். போயிட்டு அந்த பாஸ்டரை தான் வீட்டுக்கு நினைச்சாராம் அழைத்து கொண்டு போனாராம். போதகருக்கு பாஸ்டருக்கு என்ன பேசணுன்னே தெரியல. அவர் பயங்கர அதிர்ச்சியோடு காணப்படுறாரு, சோத்திரம் போடுறாரு. அந்த சோத்திரம் போட்ட வாயால் என்ன செய்கிறாரு, பக்கத்து வீட்டில் அப்படி திட்டுறாரு. உடனே இவருக்கு என்ன பேசுன்னே புரியலை. என்னது இவன் இப்படி இந்த சபையில் இருக்கிற மகன் இவ்வளோ பேச்சு பேசுகிறானா அப்படி சொல்லி ஆச்சரியத்தோடு என்ன செய்கிறாராம் பார்க்குறாராம். அப்போது ஒன்று மெதுவாக என்ன செய்ய பேச்ச ஆரம்பிக்கிறாரு. ஒன்று அவர் தான் பேசுகிறாரு. அந்த ஒன்று இவர் போதகர் பாஸ்டர் முதல்ல பேசலை. அந்த சபையில் இருக்கிற அந்த மனுஷன் மெதுவாக என்ன செய்கிறாரு பேச ஆரம்பிக்கிறார். இவர் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களெல்லாம் என்ன செய்யணும், வாய் அடைச்சி வைக்கணும். இவங்களை என்ன செய்யுது, அவங்களெல்லாம் மிரட்டி வைக்கணும். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சரி நான் என்னது இவனால அவ்வளோ ஒன்றுமே அவங்க நமக்கு தலைக்கு மேலே ஏற விடாதபடி அவங்கள எப்படி மிரட்டி வைக்கணுமோ அவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யணும், மிரட்டி வைக்கணும். எப்படி அவங்கள விட நாங்கள் எந்த விதத்தில் நான் என்னதில் குறைஞ்சவன் இல்லை. அவன் என்ன பெரியவனா, நான் அவனை விட நான் குறைஞ்சவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த குறைஞ்சவன் இல்லை என்பது காட்டுவதற்காகவே தான் நான் அந்த சண்டையை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி தான் வாயால் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. எப்படி அவன் அவனை எப்படி அதை அடைக்கி தான் வச்சுருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனா என்ன, அவன் நம்மளை விட என்ன செய்யக்கூடாது, மேலே ஏறி பொறாம மேலே ஏறி விடக்கூடாது, நம்மளை விட அவன் உயர்ந்து விடக்கூடாது. இப்படியே மட்டம் தட்டி அவனை என்ன செய்யணும், அவனை அடக்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அசிங்கமான அசுத்தமான கேவலமான வார்த்தைகளால் அவர் என்ன செய்கிறாரு பேசுகிறாரு. இதை பாஸ்டருக்கு என்ன செய்ய முடியல, கேட்கவே முடியலை. ஒன்று இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவரை பார்த்துட்டு நினைக்கிறாரு, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, இதே வாய் தான் இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாரு, இதே வாய் தான் சபைக்குள்ள வந்தானே எத்தனை அல்லேலூயா போடுவார், எத்தனை சோத்திரம் போடுவார், எத்தனை ஆமே நாமே நாமேன்னு சொல்லி போடுவார். இவரா இவ்வளோ தூரம் பேசுகிறாரு. வாயில் வார்த்தைகள் காதால் கேட்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இவருக்கு மனசுக்குள்ளே நினைக்கிற கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளை நம்ம நினச்சக்கூடாது, மற்றவங்களோடு நினச்சக்கூடாது, சண்டை போடக்கூடாது, வலிய சண்டைக்கு நம்ம நினச்சக்கூடாது, போகவே கூடாது, அசுத்தமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம எங்கே படிச்சோம், பாஸ்டருக்குள்ள என்னன்னு தோணுது, இதெல்லாம் சின்ன வயசுலேயே நம்ம சண்டே ஸ்கூலுக்கு போகும்போதே இதெல்லாம் என்ன செய்வது, நம்ம அந்த பாடத்தெல்லாம் அவங்க படிச்சிருப்பாங்களே என்ன செய்கிறாரு, இவ்வளோ தூரம் எப்படி இவரை எப்படியாவது நம்ம இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, எவ்வளோ தூரம் அவங்க ஆண்டவரை அறிஞ்சிருப்பாங்க, நம்ம சாட்சியாக வாழணுமே சொல்லி எவ்வளவு பாடத்தை கற்றுக்கொண்டிருப்பாரே, இவர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த பாஸ்டருக்கு. அப்போ இவர்கிட்ட எப்படியாவது இவர்கிட்ட பேசி இவரை எப்படியாவது மனம் திரும்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஒருவேளை நம்ம முன்னாடி அவர் கற்றுக்கொண்டாரே, சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்டிருப்பார், இப்படிலாம் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஆன்ற 10 கற்பனையில் ஒன்றும் இல்லை, கெட்ட வார்த்தை உங்களுக்கு வாயில் புறப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது, அதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறாரு. அடுத்தது மற்றவங்களை குற்றப்படுத்தக்கூடாது, மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை யோசித்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, ஆனால் எப்படி அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி அவருக்கு என்ன செய்யலை, புரியலை பாஸ்டருக்கு. உடனே அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அவர் கழுத்தில் கடந்த செயினை பார்த்துட்டாரு. அதில் என்ன போட்டிருந்தாருன்னா சிலுவை அடையாளம் போட்டிருந்துச்சு. உடனே இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, ஆரம்பிச்சிட்டு, ஐயா உங்களுக்கு எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும்,
எல்லாரும் நினச்சி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் எல்லாருக்கும் என்ன தான் வரும்? கோபம் வரும். அது சரி, அது நான் உங்களுக்கு அதை நான் சொல்லலை, நீங்கள் ஏன் கோபப்படுறீங்கன்னு சொல்லி சொல்லலை. அடுத்தாப்புல அடுத்தவங்க செய்யும் அநியாயத்தை நம்மளால் என்ன செய்ய முடியாது? பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி அதனால் உங்களை பொறுத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்ய முடியாது? சொல்லவும் முடியாது. இல்லைன்னா சண்டை சச்சரவங்களுக்கெல்லாம் விலகி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போடலாம், சண்டை சச்சரவுக்கெல்லாம் ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காரியத்தை வைக்காதபடி இப்படி சண்டை சச்சரவுகள், கோபம் வரும், அநியாயத்தை நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாது, அது சரிதான், எல்லாருக்கும் வரும், நம்ம பொறுத்து கொள்ள முடியாது, அதனால் நம்ம சண்டை போடுவோம், அது இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுறேன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணுன்னா, கோபம் சண்டைகள்லாம் வரும்போது நம்ம என்ன செய்யணும்? ஒதுங்கி போயிடணும். நமக்கு ஏன் இந்த வம்புன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஒதுங்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்ய மெதுவாக ஆலோசனை சொல்கிறாரு. அதுவும் மாத்திரமல்ல, நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா அந்த சிலுவை, அந்த சிலுவைக்காவது நீங்கள் மதிப்பு கொடுக்கக்கூடாதா? என்ன சொல்லுவாங்க? கழுத்தில் சிலுவை போட்டிருக்கான், ஆனால் வாயிலேருந்து வர்ற வார்த்தைலாம் என்னது? அசிங்கமான வார்த்தைகள் புறப்பட்டு வருதே. ஒன்றை குறித்து என்ன சொல்லுவாங்க? ஒரு சாட்சி இல்லையே, இதில் ஆண்டவருடைய நாமம் என்னது? தூஷிக்கப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக என்ன செய்கிறாரு? ஆலோசனை சொல்கிறாரு. உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அந்த வீட்டுக்காரருக்கு. என்ன பண்ணாராம்? ஐயா போதகரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் அணிஞ்சு கொண்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த சிலுவை, இது இயேசுவினுடையது இல்லை. ரொம்ப கோபம், தரையில் அடிச்சுட்டு அப்படி எழும்புறாரு. நீர் எப்படி சொல்லலாம், நீர் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பிட்டு, நான் அணிஞ்சு கொண்ட சிலுவை என்னது? இது இயேசுவினுடையது அல்ல. ஏன் அப்போ அவர் கேட்குறது, ஏன் கிறிஸ்தவங்களை அணியக்கூடியது சிலுவை அடையாளம் தான். காதில் அணிவாங்க, காதில் அணிஞ்சிருப்பாங்க, கையில் மோதிரத்தில் நினைச்சிருப்பாங்க, அணிஞ்சிருப்பாங்க கிறிஸ்துவின் அடையாளமாக. அதுபோல் நம்ம வீட்டு நிலைகள்லாம் நினைச்சிருப்போம், சிலுவையின் அடையாளத்தை நம்ம நினைச்சிருப்போம், போட்டிருப்போம், வசனங்கள் எழுதியிருப்போம். ஆனால் இவர் நான் இந்த அணிஞ்சிருக்கிறது இது இயேசுனுடைய இது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. அப்போ நீங்கள் போட்டிருக்கிறது யாருடைய சிலுவை? இயேசுடைய சிலுவை இல்லைன்ட்டீங்க, அப்போ யாருடைய சிலுவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் விளக்கம் கேட்குறாரு. அதுக்கு அந்த வீட்டுக்காரர் சொல்கிறாரு, ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவின் அல்லன்னு நான் சொன்னேன். என்ன காரணம் தெரியுமா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஒரு கணத்தை அரைஞ்சா மறு கணத்தை நீ என்ன செய்ய திருப்பி கொடுன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு? நம்ம மன்னிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சொல்கிறாரு. அடுத்தாப்புல அவர் என்ன பண்ணலை, அவரை காட்டி கொடுத்தவங்க யாரையும் அவர் என்ன செய்யல, அது ரோம அதிகாரிகள் அவங்களெல்லாம் எதிர்த்து பேசவே இல்லை. பிதாவை இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக என்ன பெற்றார்? சிலுவையில மரித்து போனார். அப்போ இது அமைதியின் சிலுவை. இந்த சிலுவைக்கு என்ன பேர்? இது அவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் மரித்தது அது அமைதியின் சிலுவை. இயேசுவின் சிலுவை ஒரு அமைதியின் சிலுவை. அதனால் நான் அதை என்ன மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை. இந்த சிலுவை இது அமைதியின் சிலுவை, இயேசுவின் சின்னம் அல்ல அப்படி சொல்லி முடியும். அப்படின்னா என்ன? இயேசுவின் சிலுவையில் அவர் மன்னிக்கிறவர் தானே. உலகத்தின் பாவங்களை ரட்சிப்பதற்காக, பாவங்களை மன்னிப்பதற்காக, சாபங்களை நீக்குவதற்கு தானே இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்தார், நமக்காக, பாவங்களுக்காக தானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அவர் மன்னிச்சிட்டாரு, பிதாவை இவர்கள் மன்னின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மன்னிச்சிட்டாரு. பிறகு எப்படி அந்த சிலுவை என்னுடைய சிலுவை ஆகும்? எனக்கு மன்னிக்கிற குணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? இது மன்னிப்பின் சிலுவை இல்லை, இது என்னது அமைதியின் சிலுவை, மன்னிப்பின் சிலுவை. இதனால நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சிலுவை நான் அணிந்திருக்கும் சிலுவை அவருடையது அல்ல. ஏன்னா நான் மன்னிக்க மாட்டேன், நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சொல்லிட்டாரு. அப்போ எந்த சிலுவை தான் நீ அணிஞ்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான்
சிலுவை இல்லை. அவருடைய பக்கத்தில் தொங்குறான் பார்த்தீங்களா 2 கல்லர்கள். முதல்ல இயேசுவின் சிலுவை அல்ல, அடுத்தாப்புல 2 பக்கம் 2 கல்லர்கள் தொங்குறாங்க. அதில் ஒரு பக்கத்தில் தொங்குறவன் என்ன எப்படிப்பட்டவன்? ஒரு கோழை. அவன் என்ன செய்துட்டான்? கோழை படிஞ்ச சுபாவம் இருக்குள்ளவன், பயந்த சுபாவம் இருந்தவனால நம்ம இந்த சிலுவையில் மறித்து போமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே என்ன செய்தான்? எல்லாம் நல்ல வீர தீர செயல்களை புரிந்து தான் அந்த சிலுவையில் அவன் தொங்கிட்டு இருக்கான். எத்தனை பேரை கொன்றானோ தெரியாது, எத்தனை வீடுகளை அடுத்து நொறுக்கினானோ தெரியாது. அவ்வளவு பாவங்கள் செய்தவன் இன்றைக்கி சிலுவையில் வீரமாக எத்தனையோ காரியங்கள் செய்தவன், அடுத்தவங்க குடும்பத்தெல்லாம் அழிச்சிருப்பான். அப்படிப்பட்ட வீரமாக நின்றவன் இன்றைக்கி என்ன செய்கிறான்? சிலுவையில் கோழையாக நிற்கிறானே. அதான் லூக்கா 23:42 சொன்ன மாதிரி அவன் என்ன சொல்கிறான்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை அடியேனை நினைத்தருள்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்? ஒரு கோழை. அவன் வீரத்தோடு அந்த மரணத்தை எதிர்கொண்டிருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான்? தனக்கு மரணம் வந்துருமேன்னு நினச்சி பயந்து போய் ஒரு கோழையாக மாறி என்ன பண்ணிட்டான்? ஆண்டுகிட்ட என்ன செஞ்சிட்டான்? சரணடைச்சிட்டான். எவருக்கும் பயப்படாதவன், அவ்வளவு காரியமும் செய்திருக்கிறவன் கடைசியில் ராஜ்யத்தில் வரும்போது அடையினை நினைத்தருன்னு சொல்லி ஒரு கோழையாக அவன் சொல்லிட்டான், மாறிட்டான். அதனால் அவனுடைய சிலுவையை நான் என்ன செய்யலை? போடலை. ஒரு கோழையின் சிலுவை எனக்கு வேண்டாம், ஒரு அன்பின் சிலுவை எனக்கு வேண்டாம், ஒரு அமைதியின் சிலுவையும் எனக்கு வேண்டாம், அடுத்தாப்புல ஒரு கோழையின் சிலுவையும் எனக்கு வேண்டாம். அப்படின்னா நீ அணிஞ்சிருக்கிறது என்ன சிலுவை? மறுபடியும் பாஸ்டர் என்ன செய்கிறாரு? கேட்குறாரு, நீ அணிஞ்சிருக்கும் சிலுவை தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் சொல்கிறான், எதற்கும் அஞ்சாத, எதற்கும் பயப்படாத ஒரு வீரன், ஒரு அஞ்சாத நெஞ்சுமுள்ளவனு ஒரு சிலுவை தான் நினச்சிருக்கிறேன், போட்டிருக்கிறேன். அவன் என்ன செய்யல? மரணத்துக்கு பயப்படலை. அவன் யாரும் தெரியுமா? அவனுடைய பக்கத்தில், இடது பக்கத்தில் அறையப்பட்ட அந்த கள்ளன். அவன் தைரியமாக கடைசி வரையும் சவால் விட்டு கொண்டு தான் இருந்தான். இந்த கோழையை போல அல்ல. அவன் பெரிய வீரன், ஒரு பெரிய மாவீரன். அவன் கடைசி வரையும் சாகிற வரையும் சவால் விட்டு கொண்டே, பயப்படாதபடி, அஞ்சாதபடி அவன் என்ன செய்தான்? சவால் விட்டு கொண்டே இருந்தான். அதை அவன் சொல்கிறான் லூக்கா 23:39, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவன் துணிச்சலாக இயேசுவை குறித்து என்ன செய்கிறான்? துணிச்சலாக சவால் விடுகிறான். அந்த மாவீரனின் சிலுவை தான் என்ன செய்திருக்கிறேன்? போட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாவீரன் சிலுவையை நான் போட்டிருக்கிறேன் பாருங்க. இது ஒரு தைரியசாலியுடைய, ஒரு மாவீரனுடைய கடைசி வரை துணிகரமாக நின்ற அஞ்சா நெஞ்ச சிலுவை தான் நான் என்ன செய்திருக்கிறேன்? போட்டிருக்கிறேன். இப்பொழுது என்ன, நான் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நடந்தது சரிதானே? நான் பேசினது சரிதானே? நான் அந்த சிலுவை நீங்கள் சொன்னீங்க, இந்த சிலுவை போட்டுக்கொண்டு நீ இப்படிலாம் பேசக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, நம்ம சாட்சியாக வாழணுன்னாங்க. நான் போட்டிருக்கிற சிலுவை ஒரு மாவீரனின் சிலுவை. இது ஒரு சாட்சி. சிலுவையில் அறையப்பட்ட, இடது பக்கத்தில் அறையப்பட்ட அந்த கல்லனை போல அஞ்சா நெஞ்சும் உள்ள ஒரு சிலுவை தான் நான் அணிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம்? தைரியமாக பேசினாராம். இதை கேள்விப்பட்ட பாஸ்டருக்கு என்ன பேசணுன்னே தெரியல. அவர் வாயடைத்து போனவராக தன் வீட்டை நோக்கி என்ன செய்தாராம்? போனாராம். பாருங்கள், இந்த நாட்டில் நம்ம சிலுவை அணிஞ்சிருக்கிறோம். கழுத்தில், எல்லா காதில், கையிலெல்லாம் நம்ம சிலுவை அடையாளத்தை நம்ம அணிஞ்சிருக்கிறோம். அந்த சிலுவை எப்படி, அந்த சிலுவையை நம்ம எப்போ, அந்த சிலுவை குறித்து நம்ம என்ன இதை வச்சுருக்கிறோம்? சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டுங்கள் ஆண்டு சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம சிலுவை குறித்து நம்ம எப்படி மேன்மை பாராட்டுறோம்? அவரை குறித்து மாத்திரமா மேன்மை பாராட்டுறோமா? இல்லைன்னா நம்மளை குறித்தே, சிலுவை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம யாரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோம்?
இந்த மனிதனை போல நம்ம என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டு கொண்டு இருக்கிறோமா? சிலை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவருக்கு எப்படி இருக்குது? பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற அது நமக்கோ தேவ பலனாய் இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் அவன் சிலுவை குறித்து அவன் தவறான போதகத்தினால அந்த மகன் நினச்சிருக்கிறான், காணப்படுறான். சிலுவை பற்றி தவறான உபதேசங்கள், அது கெட்டு போகிறதுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாக இருக்குது. அப்போ அந்த சிலுவை பற்றி அவன் ரட்சிப்புக்கு ஏதான காரியங்கள் அவனத்தில் என்ன செய்யலை? காணப்படலை. அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிற அந்த பைத்தியமான குணம்தான் அவனத்தில் என்ன செய்யுது? காணப்படுறது. அதில் நம்ம மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அதான் நம்மிடத்தில் என்ன செய்யுது? சிலுவை குறித்து நம்ம என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். வேறு எதை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. ஆனால் இந்த சகோதரன் மேன்மை பாராட்டினது எதை குறித்து மேன்மை பாராட்டினது? 2 கல்லர் சிலுவையில் அறையப்பட்ட, இடது பக்கத்தில் அறையப்பட்ட அந்த சிலுவை குறித்து அவன் என்ன செய்தான்? மேன்மை பாராட்டுறான். ஆனால் அது ரட்சிப்புக்கு ஏதுவான மேன்மை பாராட்டல் கிடையாது. இன்றைக்கு நாம் எப்படி சிலுவையில் நம்ம சிலுவை அணிந்து கொண்டிருக்கின்ற, நம்ம சிலுவையின் தரித்து கொண்டிருக்கின்ற இன்றைக்கு நாம் எப்படி சிலுவையை நம்ம நினைவு கூறுதலாக காணப்படுறோம்? ஒருவேளை அந்த சிலுவை நமக்கு சிலுவை ஒரு அமைதியின் சின்னமாக காணப்படுதா, இல்லை மன்னிப்பின் சின்னமாக நம்ம நினைவு கூறுகிறோமா? இல்லைன்னா அவன் சொன்னது போல் அது மன்னிக்கிற சிலுவை எனக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னது போல் அந்த சிலுவை இது கர்த்தருடையது இல்லை அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த சிலுவை நமக்கு ஒரு அமைதியின் சின்னமாக, ஒரு மன்னிக்கின் சின்னமாக நம்ம அதை நினைவு கூர்ந்து அதை எப்படி நம்ம நினைக்கிறோமா? இல்லைன்னா இது ஒரு கோழைத்தனமான சிலுவை, வலது பக்கத்தில் அறையப்பட்ட அந்த கோழையின் சின்னமாக நம்ம நினைக்கிறோமா? இல்லைன்னா அவன் அந்த கடைசியாக ஏற்றுக்கொண்ட வீர செயல், தியாகமான அஞ்சா நெஞ்சுமுள்ள வீரனுடைய அந்த சிலுவைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? ஒருவேளை நம்ம பயம் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? அந்த சிலுவை அடையாளத்தை நம்ம என்ன செய்வோம்? போட்டுக்கிடுவோம். நமக்கு எல்லாம் அந்த சிலுவை அடையாளம் நம்மளை என்ன செய்யுது? பாதுகாக்குது. ஒரு பயப்படுற காரியத்தில் வரும்போது கூட நம்ம என்ன செய்ய? இயேசுவே அப்படின்னு சொல்லி, ஏசப்பா இந்த பயத்துலேருந்து எல்லாவற்றுக்கும் மேலானது அந்த இயேசுவின் சிலுவை மாத்திரம்தான். நம்ம தைரியத்தை கொடுக்கறது அந்த 2 பக்கம் கல்லர்கள் அல்ல, அந்த மேலான சிலுவை இயேசு அறியப்பட்ட அந்த சிலுவை தான் ஒரு அமைதியின் சின்னம். அடுத்தாப்புல ஒரு அன்பின் சின்னம், அடுத்தாப்புல ஒரு பாவ மன்னிப்பின் சின்னம், நம்மளை பாதுகாக்கும் சின்னம், பயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கும் ஒரு சின்னம். அந்த சின்னத்தை நம்ம என்ன செய்கிறோம்? சிலுவையின் சின்னத்தை நம்ம என்ன செய்கிறோம்? அடையாளமாக நம்ம என்ன செய்கிறோம்? போட்டுக்கிட்டுறோம். நம்ம வீட்டிலே இருந்தாலும் சரி, நமக்காக இருந்தாலும் பிள்ளைகள் ஒரு வெற்றியின் சின்னமாக கூட நம்ம என்ன செய்யலாம்? அதை சொல்லலாம். ஏன்னா நம்ம பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகள் படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா காரியத்திலும் பிள்ளைகளுக்கு என்னது? சிலுவை அடையாளத்தை போட்டு நம்ம என்ன செய்யணும்? அனுப்பி வைக்கிறோம். ஏன்னா அது வெற்றியின் கொடி, வெற்றியின் சிலுவையின் கொடி. அந்த வெற்றியின் சிலுவை கொடியை நம்ம எப்படி, அந்த கொடியை நம்ம சிலுவையை நம்ம எப்படி நம்ம நினைவு கூறுகிறோம்? இன்றைக்கு நம்ம அந்த சிலுவை தான் நம்மளை பாதுகாக்குது, நம்மளை பரிசுத்தப்படுத்துது, நம்மளை செழிக்க வைக்குது. அந்த சிலுவையின் அடையாளம் தான் நம்மளை என்ன செய்யுது? செழிக்க வைக்கிறது. வெற்றியின் கொடியாக அது என்ன செய்யுது? மாறுது. ஒரு அன்பின் சின்னமாக, ஒரு மன்னிப்பின் சின்னமாக மாறுது. கோழையாக இருக்கிறவர்கள் என்ன செய்யுது? தைரியமுள்ளவர்களாக மாற்றுது. அடுத்தபடியாக பயத்தோடு இருக்கிறவங்களுக்கு பயத்தெல்லாம் நீக்கிற ஒரு சின்னமாக இருக்குது. இன்றைக்கு அந்த சின்னத்தை நம்ம எப்படி, சிலுவையின் சின்னத்தை நம்ம எப்படிலாம் நம்ம உபயோகப்படுத்துகிறோம்? தவறான காரியத்துக்கு பயன்படுத்தாதபடி நம்ம ஆக்கப்பூர்வமான காரியத்துக்கு அந்த சிலுவை அடையாளத்தை நம்ம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். அப்படி கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா பேசின வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவின் இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையாக ஒரு கதையின் மூலம், ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமாக நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களா ஆண்டவரே? அந்த சிலுவை ஆண்டவரே ஒரு அமைதியின் சின்னம், ஒரு சமாதானத்தின் சின்னம், ஒரு சந்தோஷத்தின் சின்னம்,
ஒரு மன்னிப்பின் சின்னம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள இயேசுவின் சின்னம், ஒரு வெற்றியின் சின்னம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஒரு தைரியப்படுத்தும் சின்னம், ஒரு கோழையை நீக்கி ஒரு கோழையான காரியத்தை நீக்கி நம்மளை அமைதிப்படுத்தும் சின்னம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவரே சிலுவையின் சின்னத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு காரியத்தில் பயப்படும் காரியங்கள் வரும்போது இது எனக்கு என்ன செய்து தைரியத்தை கொடுக்கும்னு சொல்லி அந்த சிலுவையின் சின்னத்தை நாங்கள் அணிந்தவர்களாக வாழவும், ஒரு வெற்றியின் பாதை போகும்போது கூட ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை எனக்கு வெற்றி, உம்முடைய சிலுவை தான் எனக்கு வெற்றி கொடுக்குன்னு சொல்லி அந்த சிலுவை நம்ம அணிந்தவர்களாக கடந்து செல்வோம். அதே போல் மன்னிக்கிற காரியத்தில் கூட இது மன்னிப்பின் சின்னம் சொல்லிட்டு ஏசப்பா நான் மன்னிக்கணும் ராஜா, மற்றவங்க ஏசப்பா நீங்கள் மன்னிச்சிங்களப்பா, அதே போல் நான் மன்னிக்கிற குணத்தை தாங்கப்பா, அதே போல் அன்பில்லாத நான் வாழ்ந்து வந்தேன், நான் இந்த நாட்களில் ஒரு அன்புள்ளவளாக நான் மாறுவேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. கற்றுக்கொண்ட உடைய வேத வார்த்தையின்படியாக நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. உடைய சிலுவை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.